நண்பர்களே, மீண்டும் நம்மளுடைய அண்ணாமலைஜி அவருடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு திமுகவை நோக்கி. அதாவது என்ன காரணம் அப்படின்னா, திமுக சார்பில் முப்பெரும் நடத்துறாங்களாமா. ஏன்னா இங்க பாலாறு தேனாறுலாம் ஓடிக்கிட்டு இருக்கு வீதி வீதியா. சொன்னபடி ஒரு நபருக்கு பஸ் கிடைக்க மாட்டேங்குது. சொன்ன வாக்குறுதி ஒன்னையுமே நிறைவேற்றல. ஆளுக்கு 1000 2000 காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதாக சொல்றாங்க. அப்படி இப்படி ஒரு சூழ்நிலையில சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினா எவ்வளவோ பரவாயில்ல, அதை விட்டுட்டு தேவையில்லாத எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி அண்ணாமலைஜி வழக்கம் போல அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாரு. திமுக நோக்கி தாக்குதல் ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. ஏற்கனவே திமுக ஃபைல்ஸ் 1 2 3 வெளியிட்டும் கூட இந்த மக்கள் கொஞ்சம் கூட சொரணை இல்லாம அந்த கொடுக்குற 1000க்கு 2000 வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க. ஆனா மாபெரும் வீழ்ச்சியா தான் இருக்குது. சதவீத கணக்கு இப்படி பார்த்தா திமுகவுடைய வாக்கு வங்கி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதுவே மிகப்பெரிய இடியாத்தான் இருந்திருக்கணும். ஆனா இந்த நேரத்துல முப்பெரும் விழா நடத்துறாங்களாமா. அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டல, நாங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி முப்பெரும் விழா ரொம்ப முக்கியம். இப்ப நாட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா தொழிலகரம் பூரா முடங்கி கிடக்கு திருப்பூர்ல. இந்த லட்சம் பகுமானம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது அண்ணாமலை சுட்டி காமிச்சிருக்கிறாரு. என்னதான் சுட்டி காமிச்சாலும் வேணும்ல. ஆமா ரைட், அவங்க சொல்றதெல்லாம் மக்களுக்கு ஏதாவது செய்வோம்னு மக்கள்கிட்ட எப்படி சுரண்டலாங்கிறது தானே திமுக அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த முறை அண்ணாமலை இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்காக கேட்டு மக்களுக்கு ஏதாவது செய்வாங்களா, இல்ல முப்பெரும் விழா 40 விழா 50 விழா நடத்தி நாட்டை ஆக்குவாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இது புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிப்போகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.